விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது புத்தூரில் அமைஞ்சுள்ள வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தோட பேரே வந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அந்த கிராமத்தோட பேரை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் புறக்கணிப்பையே முன்னெடுத்திருக்காங்க அந்த கிராம மக்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த பெயர் மாற்றத்துக்காக நாங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர் கோரிக்கைகளை வச்சுருக்கோம். ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் வந்து எங்களை செவிமடுத்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தவிர்த்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட, மனக்குமுறலோடு இந்த மக்கள் வந்து தங்களோட வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. வடக்கு அச்சம் தவிர்த்தான் அப்படிங்கிறது நல்ல பேராக தானே இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வைபான பேராக தானே இருக்குது. அப்புறம் ஏன் அந்த மக்கள் வந்து பேர் மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஊரோட பேர் வடக்கு அச்சம் தவிர்த்தான் தான். அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களோட நிலப்பத்திரங்களில், வீடு பத்திரங்களில் கூட வடக்கு அச்சம் தவிர்த்தான் தான் இருக்குது. ஆனால் இப்போது எஸ்ஐஆர் முடிச்சுட்டு வந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் என்ன பேர் கொடுத்துருக்காங்க, அல்லது பொதுவாக சில அரசு ஆவணங்கள்லாம் என்ன பேர் சொல்லி அவங்க அங்கீகரிக்குது அப்படின்னா, பரச்சேரி அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டு ஆவணங்கள் வந்து கொடுக்கப்படுது. இதை எதிர்த்து தான் வந்து அவங்க வந்து தேர்தல் புறக்கணிப்பை, வாக்காளர் அடையாள அட்டையிலே இந்த அரசே இந்த மாதிரி செய்யுதே அப்படிங்கிறதுனால தேர்தல் புறக்கணிப்பை செஞ்சாவது தங்களோட கோரிக்கை கவனம் பெறாதா, கோரிக்கைக்கு இந்த அரசு எந்திரமும் கவனம் சாய்க்காதா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அந்த மக்கள். வெறும் இந்த தேர்தலுக்கான போராட்டம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்தை அந்த மக்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மிக கொடுமையான விஷயம். இதிலிருந்து நாம் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். பல பேர் வந்து இங்கே கோட்டா ரிசர்வேஷன், இதனால் எங்கள் வாய்ப்பு மறுக்கப்படுது, அவங்கெல்லாம் மேலே வந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மக்கள் பதில் தராங்க. பெயருக்கு முன்னால் சாதி பெயரை சாதி விட்ட பெயர் பேசிக்கலாம் அப்படின்னு சீமான், மோகன் மாதிரியான நபர்கள் வந்து பேசிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் தங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி எண்ணற்ற வழிகளை சுமந்துக்கிட்டு இந்த மக்கள் தொடர் கோரிக்கையும் போராட்டத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு எந்திரம் கண்டுகொள்ளாமல் நகர்ந்துக்கிட்டே இருக்குது, சாக்குகளை சொல்லிட்டு. முதல்ல இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒன்று, நம்ம அந்த ஊர் பெயர் விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் புறக்கணிப்பு அவங்களோட இந்த போராட்ட வடிவம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த போராட்ட வடிவம் ஒன்றும் புதுசு கிடையாது. பல இடங்களில் பட்டியல் பிரிவு மக்களோ அல்லது பழங்குடியின மக்களோ எங்களுக்கு சாலை வசதி வேணும், ரோடு போட்டு தரணும், கல்விக்கூடங்கள் கட்டி தரணும், குடிநீர் வசதி செஞ்சு தரணும், நாங்கள் எங்கள் சாலை வசதியே இல்லாமல், மருத்துவ வசதியே இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கோம் அப்படின்னு பல இடங்களில் பழங்குடியின மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போகிறதா பல போராட்டங்களை இந்த வரலாறு நெடுக நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இதே போல் பட்டியல் பிரிவு மக்கள் வெறுமனே பட்டியல் பிரிவு பழங்குடியின மக்களோட ஒரு போராட்ட வடிவமாக தேர்தல் புறக்கணிப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. வன்னியர் சமூக மக்கள் வந்து தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை முன்னெடுத்து அதில் ஒரு வடிவாக தேர்தல் புறக்கணிப்பையும் முன்னெடுத்தாங்க. 89 சாலை மறியலுக்கு பிறகு தான், 89 தேர்தல் சமயத்தில் நினைக்கிறேன், தேர்தல் புறக்கணிப்பை ஒட்டுமொத்தமாக முன்னெடுத்தாங்க. ஆனால் அப்படி புறக்கணிப்பை முன்னெடுக்கும் போது இந்த அரசியல் கட்சிகள்லாம் சும்மா இல்லை, எல்லா கட்சிகளும் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட, அந்த மக்களோட பிரதிநிதிகள் கிட்ட, திரு CN ராமமூர்த்தி கிட்ட, ராமதாஸ் உள்ளிட்ட பல பேர்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இல்லை நாங்கள் வந்தால், ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, எம்ஜிஆர் அரசு வந்து அதை பெருசாக பொருட்படுத்தலை. கலைஞர் வந்து வாக்குறுதி தராரு, கலைஞர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, திமுக தரப்புலேருந்து பல முன்னெடுப்புகளை செய்யப்படுது. இருந்தாலும் கூட அந்த மக்கள் வந்து பின்வாங்கலை, தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டாங்க. இருந்தாலும் கூட கலைஞர் வந்து வெற்றி பெற்று வந்து 43 நாட்களில் அந்த மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறார். இது வெறுமனே பட்டியல் பிரிவு பழங்குடியின மக்களோட ஒரு போராட்ட வடிவம் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வரலாறை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட அடர்த்தியான மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகமாக இருந்தாலும், அல்லது பழங்குடியின மக்கள் மாதிரியான குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் வசிக்கிற அந்த மக்கள் முன்னெடுக்கிற அந்த மாதிரியான தேர்தல் புறக்கணிப்பு போராட்டமாக இருந்தாலும், இந்த அரசு எந்திரத்தால் எப்படி கையாளப்படுது அப்படின்னா அது ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கையாளுறாங்க. நீ இன்னும் தேர்தல் புறக்கணிச்சா என்ன, புறக்கணிச்சிட்டு போ, அதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு நிர்வாகம். அப்போ அந்த அரசு தேர்ந்தெடுக்கும் முறையில், அந்த ஜனநாயக தன்மையில்
ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் வந்து பங்கெடுக்காத ஒரு போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதல் ஆளாக அரசு எந்திரம் அதில் தலையிட்டு அவர்களுக்கு தேவையானதை கோரிக்கையை வாக்குறுதியை கொடுத்து அவங்கள அந்த ஜனநாயகத்தோட தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்தல் திருவிழாவில் பங்கெடுக்க வைக்க வேண்டியது அரசு எந்திரத்தோட தலையாய கடமை, தேர்தல் ஆணையத்தோட தலையாய கடமை. ஆனால் இங்கே பல்வேறு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டங்கள் நடைபெற்றாலும் அரசு எந்திரம், தேர்தல் ஆணையம் பெருசாக அதை பொருட்படுத்தியதா வரலாறே கிடையாது. அதுக்காக தான் நான் அந்த வன்னியர் சங்க போராட்டத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இது மிகுந்த வலிமிகுந்த ஒரு செயல். இது இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களை, ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களை, ஒரு குறிப்பிட்ட ஊர் மக்களை இந்த நாட்டோட குடிமகனே இல்லைங்கிற மாதிரி பொருட்படுத்தாமல் ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ வலியான விஷயம். இந்த தேர்தலில் கூட நம்மால் சில இடங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. சில குறிப்பிட்ட கட்சிகள் வந்து நரிக்குறவர் மக்கள் வசிக்கிற இடங்களில் வாக்கு கேட்காம அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காமல் வெறுமனே ஏதோ டென்ட்டு போட்டுட்டு அவங்க அந்த ஊரோட நிரந்தர குடிமக்கள் இல்லாமல் அப்படியே சுற்றி வர்ற மக்களை அந்த மாதிரியான ஆட்களாக இருந்து அவங்க ஒருவேளை கண்டுக்காமல் போயிருந்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னலாம். அதுவுமே தவறு இருந்தாலும் சரி, அப்படி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அரசு வீடு கட்டி கொடுத்துருக்கு, அந்த மக்கள் அங்கே ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க, அந்த மக்களும் அந்த 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 தொகுதியோட வாக்காளர்கள் தான். அந்த மக்களை கண்டுகொள்ளாமல் பல கட்சிகளோட வேட்பாளர்கள் வந்து ஒரு பொருட்டே படுத்தாமல், வாக்கே கேட்காம, வாக்கே சேகரிக்காமல் அந்த மக்களை பொருட்படுத்தாமல் கடந்து போகிறாங்க. இது எப்படி, அது எவ்வளோ பெரிய வழி. அந்த மக்களாக இருந்து நம்ம பார்க்கும்போது தான் அந்த வழியை நம்மளால் உணர முடியும். என்ன ஒரு உயிருள்ள பொருளாகவே நீ கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்க. நான் இந்த நாட்டோட குடிமகனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. குடிமகனாக கருதலை அப்படின்னா கருதாமல் போ அப்படின்ட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது. நம்மளை ஒரு பொருட்டே படுத்தலை இந்த அரசு எந்திரமும் நிர்வாகமும் கிராம கட்டமைப்பும் தொகுதி கட்டமைப்பும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வலி மிகுந்த ஒரு செயல். இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக களையப்படணும். மக்கள் கேட்குறது எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு, அதை செஞ்சு கொடுத்துரு, இப்படி மாற்றிரு, அப்படி மாற்றிரு, சிங்கப்பூரா மாற்றிரு, மலேசியாவை மாற்றிருன்னு கேட்கல. எங்கள் மீது சுமத்தப்படுகிற இழிவுகளை நீக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியாத்தான் விருதுநகர் மாவட்டத்தில் திருவில்லிபுத்தூர் பகுதியை சேர்ந்த வடக்கு அச்சம் தவிர்த்தான் அந்த கிராமத்தின் மீது மாற்று பெயராக சுமத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற, சாதி பெயராக சாதி இழிவாக சுமத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற பரச்சேரி அப்படிங்கிற அந்த பெயரை நீக்கி எங்களை சுயமரியாதையோட மானமுள்ள சக மனிதர்களாக மாற்றி கொடுங்க அப்படின்னு இந்த அரசுகிட்ட கோரிக்கை வச்சா கண்டுகொள்ளாத அரசு நிர்வாகமும் அரசு எந்திரமும் இருக்கும் அப்படின்னா அது எப்படி கடந்து போக முடியும்? அரசு எந்திரம் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கொடூரமான மனம் கொண்டவர்களை நம்ம அரசு அதிகாரிகள் கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அப்படியாத்தான் அவங்க அரசு தேர்தல் அரசியலில் ஆட்சியாளர்கள் வர்றது யார் வேணா இருக்கலாம், நிரந்தரமாக அவங்க தான் 60 வருஷம் இருப்பாங்க. இப்படியான நபர்கள் தான் நீ என்னை மீறி இதை செஞ்சுப்பார், என்னை மீறி நீ வாழ்ந்துப்பார் அப்படின்னு அவங்க ஈகோ பிடிச்சிக்கிட்டு பல மக்களுக்கு விடிவு பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசு அதிகாரிகள், அரசு எந்திர கட்டமைப்பு. அந்த மக்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, சாதியின் பெயரால் எங்களுக்கு இந்த இழிவை சுமத்திருக்காங்க சொன்னாங்களே. அது பரச்சேரிம்பாங்க, எஸ்சியாக இருக்கிறதுனால சாதியை சொல்லி சொல்லுவாங்க. அதுவுங்க அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, இப்படி நாங்கள் மாற்றிக்கிட்டோம், ஆனால் அந்த பேரே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட அதுவே தவறு. ஆனால் அப்படியா இந்த பேர் வந்துச்சாங்கிறது கூட அப்படின்னா கூட கிடையாது. அவங்க பேர் வடக்கு அச்சம் தவிர்த்தார் அந்த ஊர் பேர். அங்கே ஒரு பட்டியல் பிரிவு மக்கள் ஒரு சாரர் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள அந்த சாதியின் பெயரால் பொதுமக்கள் அங்கே அடையாளப்படுத்தி பரச்சேரியை சேர்ந்தவங்க அப்படின்னு பறக்குடின்னு சொல்லியே பேச்சு வழக்கில் மற்றவங்க அவங்கள எப்படி அழைக்கிறாங்களோ அதுவாகவே அரசு ஆவணங்களாக மாற்றி கொடுத்துருக்குன்னா இது எவ்வளவு அநியாயமான விஷயம். அந்த கிராமத்தில் ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் படிச்சிருக்கேன், தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய ரெஸ்யூம் கொண்டு போகிறேன், என்னோடய அட்ரஸை பார்த்துட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து குமுறலோட பதிவு பண்ணுறாங்க. அதே பணிக்கு என்னோட தோழி தான், அவள் வேறு கிராமத்தை சேர்ந்தவ, அவள் போய் அதே பள்ளிக்கூடத்தில் ரெஸ்யூமை கொடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர செலக்டட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னை ரீட் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸை வந்து பார்த்து முடிச்சதுமே வந்து இப்போதைக்கு வேக்கண்ட் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, வேக்கண்ட் தான் நாங்கள் கால் பண்ணுறோம், உங்கள் ரெஸ்யூம் பார்த்து நாங்கள் கால் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க.
மறுநாள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து போறா. அவ வந்து வேற சமூகத்தை சேர்ந்த பெண்ணு. அவ போறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே வந்து யூ ஆர் செலக்டட், இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க, இன்டர்வியூ வச்சு உடனே செலக்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த விதத்திலையும் திறமையில குறைந்திடாத அந்த பெண் வந்து தன்னோட ஊர் பெயரால் மட்டுமே நிராகரிக்கப்பட்டிருக்கா. இங்க சாதி ஒரு அழகான சொல்லு, ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்கலாம், இன்னும் ஒரு சில கூட்டம் ரிசர்வேஷன் தான் எங்களோட திறமையை பறிச்சிருச்சு, எல்லாருக்கும் திறமை வேணும், தகுதியின் அடிப்படையில் இது பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த சமூகத்தில், இந்த இந்து மத கட்டமைப்பில், இந்த இந்திய கட்டமைப்பில், இந்த இந்த நாட்டின் இந்த மண்ணின் மைந்தர்கள் எவ்வாறான அடக்குமுறைகள்லாம் எதிர்கொள்கிறாங்களோ அந்த அடக்குமுறையை எதிர்த்து தான் அவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தர முடியும். அப்படியான ஒரு வழிவகை இருக்கும்போதே தன் ஊரின் அடையாளத்தால் வந்து ஒரு பெண் வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. இதுக்கு தான் இங்கே தொடர்ச்சியாக நாம் வந்து இங்கே அரசு வந்து எல்லா தொழில்களையும் எல்லா நிறுவனங்களையும் தனியார் மயமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. இடஒதுக்கீடு சிஸ்டம் வந்து அரசு துறையில் இருக்குது, ஆனால் எல்லாமே தனியாருக்கு விற்கப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு தனியார் மயமாக மாற்றப்பட்டிருக்கிற இடத்துல ரிசர்வேஷன் தனியார் துறையில் வேணும் அப்படின்னு இங்கே அத்தனை முற்போக்கு சக்திகளும் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வர்றதுக்கான காரணம் இதுதான். இங்கே தனியார் துறை என்பதே ஒரு சாரருக்கு மட்டும்தான் வாய்ப்பு, மற்ற அனைவருக்கும் மறுக்கப்படும் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்து இது நகருது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத அந்த பெண்ணோட குரல்லேருந்து புரிஞ்சுக்கிற மனசு இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயத்தை, அந்த மக்களோட 15 ஆண்டுகால போராட்டத்தில் நீயும் சாதி பெருமையை பேசு, நீயும் பெருமையாக போட்டுக்க, பெருமையாக பேசிக்க, நம்ம பேர் பின்னாடி சாதி பேரை போட்டுப்போம். சீமானுங்கிற இனத்துரோகியும் வெளியே வந்து அதுதான் சொல்கிறான். சிவநாடாருங்கிற பொண்ணு எதுக்கு சாதி பேர் போட்டிருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறா பாருங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கேடுகட்டு போய் குடியார போய் பேசிகிட்டு இருப்பான். இன்னொரு பெணந்தின்னி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், மோகன்ஜின்னு ஒரு நாய். அந்த நாய் என் பேர் என் அடையாளங்க அப்படின்னு வந்து பேர் கூட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வர்ணப்பேரை வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே இந்த இந்து மத கட்டமைப்பு வர்ணாசிரம சிஸ்டம் வந்து அந்த வர்ணத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ எல்லாருக்கும் அதே பெருமிதத்தை கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த இந்து மதத்தில் எந்த 2 சாதியும் சமமானது கிடையாது. எந்த 2 சாதியும் சமமானது கிடையாது. நாங்கள் இங்கே இந்த பக்கம் இந்த மாதிரி, நீங்கள் அந்த பக்கம் அங்கே அந்த மாதிரி, நாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சில கூமட்டிங்க. எந்த 2 சாதியும் கேட்டகரி, இப்போ எம்பிசி பிசி ஓசி இதெல்லாம் இருக்குல்ல, எஃப்சிலாம் இருக்குல்ல, எந்த கேட்டகரிக்குள்ளே வர எந்த சாதியும் 2ம் சமமானது கிடையாது. அதுதான் இந்த இந்து மதம். எல்லா சாதியும் ஒரு சாதிக்கு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அவனாக கற்பனை பண்ணி நினச்சிப்பான். நீங்கள் அங்கே எப்படியோ அப்படி, நாங்கள் இங்கே இப்படி அப்படின்ட்டு இருப்பான். 2 பேரும் சேரும்போது உன் வீட்டில் நான் பொண்ணு எடுத்துக்கலாமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமா, சம்மந்தம் வச்சுக்கலாமா, உறவு வச்சுக்கலாமா அப்படின்னு போகும்போது, இல்லை உங்களை இங்கே இப்படி ஏதோ சொல்கிறாங்களாமே, அங்கே அப்படியாமே, நாங்கள் எங்களை விட சிறப்பான ஆண்ட பரம்பரை பெருமையை வச்சுருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பான். இந்த சாதிய கட்டமைப்பு அனைவருக்கும் சமமான ஒரு 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 சுயமரியாதை வாழ்வை உறுதி செய்யாது. அது அப்படியான ஒரு நிலைக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. சாதி இழிவுக்காக, ஒடுக்குமுறைக்காக உருவாக்கப்பட்டது தான் சாதி. எந்த 2 சாதியும் சமமானது கிடையாது. உன் சாதியும் ஏன் சாதியும் சமன்லாம் இங்கே பேசுகிற அளவுக்கு சாதி கட்டமைப்பு கிடையாது. அதனால் சாதி பெருமையை பேச வச்சா நான் போய் பறக்குடி அப்படின்னு பெருமை குரலை மட்டும் உயர்த்தி பேசிட்டா, நான் வந்து அருந்ததியர், நான் வந்து சக்கிலியர் அப்படின்னு குரலை உயர்த்தி பேசிட்டா பெருமையாக மாறிடுமா? ஒருவேளை நான் பெருமையாக கருதிக்கிறேன், நீ என்ன அதே பெருமையோட கருதுவியா? நீ உன் சாதியை கருதுகிற அதே பெருமையான ஒரு மனநிலையோட நான் குரலை வசத்தி பேசினாலும், நான் சக்கிலியன் அருந்ததியன் நான் பறையன் பல்லன்னு பேசினாலும் என்ன அதே மனநிலையோடு நீ என்ன அணுகுவியா? நம்மளை ரொம்ப திட்டமிட்டு
நாம் கடந்து வந்த பெரியாரால் இங்கே ஒரு முற்போக்கு அரசியல் விதைக்கப்பட்டிருக்கு. அந்த முற்போக்கு அரசியல் தந்தை பெரியாரால் சாதிங்கிற மலத்தை நாம் கைவிட்டிருக்கோம், அந்த ஒட்டை நாம் கைவிட்டிருக்கோம். அந்த அரசியலை மிக நுட்பமாக திட்டமிட்டு பார்ப்பனியர்களோட கடப்பாறையை கையில் கொடுத்து சீமான் மாதிரியான பொறுக்கி கும்பலையும் மோகன் மாதிரியான எச்செலும்பு நக்கிகளையும் இறக்கி விட்டுருக்கு. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம சாதியை பெருமையாக குரல் உசர்த்தி பேசுகிறதுனால எல்லாம் நாம் வேணால் முட்டாள்தனமாக அதை பெருமையாக கருதிக்கலாம். ஆனால் ஒரு பொது சமூகத்தில் ஒன்றா கலந்து வாழ்கிற இடத்துல நம்ம இன்னொருத்தன் பெருமையாக கருத மாட்டான். நம்மளை எதுக்கு இன்னொருத்தன் பெருமையாக கருதணும்? நாமளே நம்ம பெருமையாக கருதுனா சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து நம்மளை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. என்னவா இந்த சமூகம் நம்மளை கருதுது? நான் சொன்னல, நரிக்குறவர் சமூகத்தை இந்த தேர்தல் ஜனநாயக அமைப்பு கண்டுகொள்ளாமல் நகர்ந்து போயிட்டுருக்கு. நாம் வேட்டையாடி வாழ்கிறவங்க அவங்க ஒரு பெருமையை பேசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பெருமை. நீ என்ன கண்டுக்கலாம், நான் உன்னை கண்டுக்கல போடா அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவங்க அந்த சமூகத்தில் சமமாக மதிக்கப்படுறவங்களா தான் இந்த நாட்டோட குடிமக்களாக தான் கருதப்படுறதா அர்த்தமா? ஆக நான் என்ன வேணா எதுவாக வேணா நினச்சிக்கலாம். இந்த சமூகத்தில் எல்லாரும் கலந்து வாழ்கிற இந்த ஊரில் இந்த நாட்டில் நான் என்னவா பார்க்கப்படுறேன் அப்படிங்கிறது தான் அளவுகோல். அந்த அளவுகோல் எதன் அடிப்படையில் என் பேருக்கு பின்னாடியோ ஊருக்கு பின்னாடியோ ஜாதியை போட்டுக்கிறதுனால வருமா? இந்த ஊர் பெயர்களில் தெரு பெயர்களில் சாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தீவிரமாக அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுத்து எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எந்த ஜாதி வரியம் வந்தாலும் அவனை அடித்து மிதித்து நசுக்கி தூக்கி தூர போட்டுட்டு கைது பண்ணி குண்டா சட்டத்தில் உள்ளே போட்டுட்டு இந்த சமூகம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்க வழிவகை செய்யணும் ஆட்சியாளர்கள். அந்த மக்கள் பேசின ஒரு 2-3 விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு மட்டும் நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். எதுதான் எங்கள் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சொத்து பத்திரங்களில் ஒரு பேர் இருக்குது, வாக்காளர் அட்டையில் ஒன்று இருக்குது, மக்கள் ஒரு மாதிரி அழைக்கிறாங்க, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் இருக்குது. எதுதான் எங்கள் பேர்? ஓட்டர் ஐடியில் பரச்சேரின்னு இருக்கும், சர்டிஃபிகேட்டில் சாதி சர்டிஃபிகேட்டில் அச்சந்தொழுத்தான் இருக்கும் அல்லது பரச்சேரின்னு இருக்கும், ஒன்றில் வடக்கு தெரு வடக்கு அச்சந்தொழுத்தான் இருக்கும். எங்கள் பேர் என்ன தான் பேர்? என் பேர் என்னன்னு நான் சொல்கிறது போக என் பேர் ஆளாளுக்கு ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுதான் என் பேர், எதுதான் என் அடையாளம் அப்படின்னு வலிமிகுந்த குரலோட ஒரு குரல் வருது இல்லை. ஒரு 100 நாள் வேலைக்கு போனால் ஒரு 6 ஊர் 7 ஊர் சேர்ந்த மக்கள் அங்கே இருக்காங்க. பரச்சேரி சேர்ந்த நீங்கள்லாம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ வலிமிகுந்த ஒரு செயல். இப்போ 100 நாள் வேலைக்கு போகிறோம், 6 ஊர் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கும். அப்போ பறக்குடி ஆள் வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஒடுக்குமுறையையும் இழிவையும் இழிவான பார்வையோடவும் இந்த சமூகத்தால் நான் அணுகப்படுறேன் அப்படிங்கிறது எவ்வளோ வலியான ஒரு விஷயம். இந்த சாதியும் சாதி கட்டமைப்பும் படிப்புனால தான் ஓரளவுக்கு தளர்வு ஏற்படும். பணத்தினாலேயோ பதவியினாலேயோ இங்கே பெரிய தளர்வுகள் ஏற்படுறதில்லை. அதுதான் நம்ம தொடர்ச்சியாக இந்த இந்திய கட்டமைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜனாதிபதியே ஆனாலும் நீ வந்து கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டுன்னு கழுவி தீட்டு நீக்குவான் பார்ப்பான். அப்படி இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் படித்து பெரிய லாயர் ஆகி பெரிய பெரிய வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் சாதாரண டீ கடைக்கு போய் டீ குடிக்கும்போது அங்கே இருக்கிற படிப்பறிவு இல்லாத வயதான ஒரு பெண்ணால் நீ பரச்சேரியை சேர்ந்தவன் தானே அப்படின்றாங்க. அவர் பெரிய லாயரு, எத்தனை சட்டத்தில் எதிர்த்து பேசுவார், எத்தனை கேஸில் அட்டன் பண்ணுறவர். ஆனால் அவரை வந்து ஒரு சாதாரண அம்மா பறக்குடியா அப்படின்னு கேட்டது. இந்த குழந்தை வந்து உடஞ்சி கேட்குது, அப்பா பறக்குடினா என்ன, பறக்குடினா என்னன்னு கேட்குது. ஒரு லாயரு படிப்பால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பணத்தால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மாற்றிக்கொள்ளவே முடியாத சாதி அடையாளத்தால் நீ என்ன வேணால் பெரிய ஆள் ஆகு. நான் ஆண்ட பரம்பரை, நான் இங்கே சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பேன், என்கிட்ட மாற்று துணி இருக்காது, பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருப்பேன். நீ எவ்வளோ பணக்காரனா காரு பங்களான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவிக்கு போயிருந்தாலும் ஆனாலும் நீ அந்த ஜாதி தானே. இதுதான் இன்னும் சொல்லப்போனால் ஆண்ட பரம்பரைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்களை வீழ்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு உளவியல். நீ இங்கே சாணி அள்ளிக்கிட்டு இருந்தாலும் மாற்று துணி இல்லைன்னாலும் சோத்துக்கு வக்கு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் உனக்கு ஒரு 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 பெருமையை நான் கொடுத்துருக்கேன், ஆண்ட பரம்பரை, என்ஜாய் அப்படின்னு இந்த இந்து மத கட்டமைப்பு நமக்கு கொடுத்துட்டு மேலே இருக்கிற பார்ப்பனர்களை மேலேயே வச்சுக்கிட்டு பார்ப்பனி சித்தாந்தத்தால் நம்மளை எல்லாம் வீழ்த்திக்கிட்டு இருக்கான். இதை நாம் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாம் இந்த மதம் அப்படிங்கிற கட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து மறுபடியும் நடிகர்கள் அப்படிங்கிற மாயக்குள்ளே போய் சிக்கிக்காமல், ரசிகத்தன்மை அப்படிங்கிற மாயக்குள்ளே போய் சிக்கிக்காமல் இந்த சமூக இழுக்க
நீக்க, சமத்துவ சமுதாயத்தை சமைக்க தொடர்ந்து நாம் களத்தில் நிற்கணும். இளைஞர்கள் இறங்கி வந்து சமத்துவ சமுதாயத்துக்காக போராடணும். நாம் வீதிக்கு இறங்காமல் எதுவும் இங்கே மாறாது. காலம் மாறி இருக்கலாம், ஆனால் ஒரு நம் மீது சுமத்தப்பட்ட அழுக்குகளும் இழிவுகளும் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அண்ணன் திருமா சொன்ன மாதிரி தியாக தலைமுறையாக நாம் இருக்க வேண்டியது இருக்குது. அரசியல் வெங்காயம் இந்த சமூக மாற்றத்துக்காக உழைக்க பல்வேறு யோசனைகளோடு இருக்குது. நிச்சயம் அடுத்தடுத்த நகர்வுகளாக அதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. நம்மால் இயன்ற சமூக மாற்றத்திற்கு நாம் உழைக்க தயாராக இருக்கோம். மக்கள் மனங்கள்லையும் மாற்றம் அவசியம். நாம் மாறினா அரசு அதிகாரம் பணியும் மற்ற இடைநிலை சமூகத்தை சார்ந்த மக்களும் இளைஞர்களும் வந்து பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து நம்ம துணை நிற்கணும். ஒன்று சேர்ந்து வலுவான குரல் எழுப்பும்போது எந்த அதிகாரமும் பணி மனசில் வச்சுக்கோங்க. நன்றி.